ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்த ஒரு கிராஃபிக்கல் மெத்தடை பார்க்க போகிறோம். அதாவது எல்பிபியை கிராஃபிக்கல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த ப்ராப்ளமை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த எல்பிபிக்காக எப்போ ஒரு கான்செப்டை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு உரிய ஒரு ப்ராப்ளமில் அந்த கான்செப்டை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சம்முனாலும் நீங்களே போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். இந்த ஃபர்னிச்சர் டீலர் ப்ராப்ளமில் தான் நம்ம எல்பிபி நான் போட்டிருக்கேன். ஸோ அதே ப்ராப்ளம் எடுத்து எல்பிபியிலேருந்து கிராஃபிக்கல் மெத்தட் மட்டும் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஃபர்னிச்சர் டீலர் டீல்ஸ் இன் only 2 items, tables and chairs. He has rupees 5,000 to invest and space to store at most 60 items. A table costs him rupees 250 and a chair costs him rupees 50. He can sell a table at a profit of rupees 50 and a chair at a profit of rupees 15. Assuming that he can sell all the items that he buys, prepare a mathematical model of the problem stated above and solve graphically. ஸோ நான் வந்து ஃபர்னிச்சர் டீலர் என்ன பண்ண போகிறாரு, டேபிளும் சேரும் பண்ண போகிறாரு. அவர் கையில் இருக்கிற அமௌண்ட்டு 5,000 rupees தான். அவர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வச்சுருக்காரு. அதில் 60 items தான் போட முடியும், அதுக்கு மேலே அவரால் போட முடியாது. டேபிள் வந்து காஸ்ட் சிம் rupees 250, சேரோட விலை rupees 50. இது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு. அப்புறம் அவர் என்ன ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு அப்படின்னா, டேபிள் வந்து 50 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு. இது வந்து சேரை வந்து 15 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னதை வந்து அதை அப்படியே நான் இங்கே போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் எந்த எல்பிபினாலும் ஃபஸ்ட்டு டேப்லர் காலமில் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்பிபி வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் போடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து வெறும் கிராஃபிக்கல் மெத்தட் மட்டும்தான் இப்போ காமிக்கப்பேன். ஸோ இந்த எல்பிபி இங்கே வந்தாச்சு. எல்பிபி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 10 மார்க்ஸ் சம்முங்கிறதுனால ரொம்ப லாங்காக பேஜஸாக எழுதணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப இரிட்டேட் ஆகிடும். அதனால டக்குன்னு இங்கே என்ன வேணுமோ அது உங்களுக்கு வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு மார்க் கிடச்சிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த x + y ஈக்குவல் டு 16 எழுதுறேன். அதாவது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 16 இருக்கிறத நான் ஈக்குவல் டு 16 எழுதிக்கிறேன். எழுதிட்டு எக்ஸை வந்து நான் 0ன்னு எடுக்கிறேன். இப்போ எக்ஸை 0 எடுக்கும்போது என்ன ஆகும், ஒய்யோட வேல்யூ வந்து 60. அப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அந்த பாயிண்டோடது கோஆர்டினேட்ஸ் என்னென்னா எக்ஸு 0, ஒய் வந்து 16 கிடைக்குது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நான் அடுத்த லைனில் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒய் 0 போடும்போது உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 60. ஸோ எக்ஸோட வேல்யூ 16 வருது. இப்போ என்ன ஆகுது, இன்னொரு பாயிண்ட் எனக்கு கிடைக்குது. கோஆர்டினேட்ஸ் வந்து எக்ஸ் 60, ஒய் வந்து 0. ஸோ எனக்கு 2 பாயிண்ட் இப்போ கிடச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். ஸோ 250x + 50y = 5,000. இப்போ இதில் நான் எக்ஸ் வந்து 0ன்னு போடுறேன். அப்போ என்ன ஆகும், இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. 50y = 5,000. அதாவது y = 5,000 டிவைடட் பை 50 = 100. அப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அந்த பாயிண்ட் என்னென்னா எக்ஸ் 0, y வந்து 100. ஓகேவா? இப்போது y 0ன்னு போடுறேன் நான். இப்போ y 0ன்னு போடும்போது இது போயிடும், 0 ஆகிடும். 250x = 5,000. So x is equal to 5,000 by 250 = 20. அப்போ எனக்கு இன்னொரு பாயிண்ட் கிடைக்குது. அந்த பாயிண்ட் என்னென்னா 20,0. எக்ஸ் வந்து 20, y வந்து 0, 20. ஸோ எனக்கு 4 பாயிண்ட் கிடச்சிருக்கு. 1, 2, 3, 4. இதை தான் இப்போ நம்ம கிராஃபுக்கு கொண்டு போக போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த 2 பாயிண்ட்டை போட்டு லைனை வரைஞ்சிடுங்க. 4 பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணாதீங்க. ஏன்னா 4 பாயிண்ட்டை பிளாட் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு இங்கேயும் அங்கேயுமா ஜாயின் பண்ணிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த 2 பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம கிராஃப் வரைஞ்சி வச்சுருக்கேன் நான், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ இதில் வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு டேபிள்ஸ் எடுக்கிறேன், ஒய் ஆக்சிஸ்க்கு சேர்ஸ் எடுக்கிறேன். அப்புறம் இந்த பாயிண்ட் பார்க்கும்போது நான் வந்து 5 ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸ் 5 வச்சுன்னா ரொம்ப பெரிய டயக்ராமாக போயிடுங்கிறதுனால 10 வைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter = 10 டேபிள்ஸும், ஒய் ஆக்சிஸில் 1 centimeter = 10 சேர்ஸும் நான் எடுத்துருக்கேன். இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ 0,60. அப்போது 0,60 இதுதான் என்னோட பாயிண்ட்டு, 0,60. அடுத்த பாயிண்ட் b = 60,0. ஸோ b வந்து 60,0.
இப்போ இந்த பாயிண்ட் கிடச்சிச்சா? இப்போ இதை ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிச்ச 2 பாயிண்ட்ஸுக்கு போயிடலாம். ஸோ நான் இதை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக நான் வந்து இந்த 2 பாயிண்ட், அதாவது சி வந்து 0,100, சி வந்து 0,100, இது வந்து 0,100. ஓகேவா? சி வந்து 0,100. இப்போ அடுத்தது வந்து டி 20,0, டி வந்து 20,0 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா ஃபீஸிபிள் ரீஜியனை நான் ஷேட் பண்ணணும். ஃபீஸிபிள் ரீஜியனை நான் ஷேட் பண்ணணும். சரியா? இப்போ ஃபீஸிபிள் ரீஜியன் அப்படின்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறேன். இப்போது அதுக்கு 80 out of 100 நான் வாங்கலாம். ஸோ ஃபீஸிபிள். 60 out of 100 நான் வாங்கலாம். ஸோ ஃபீஸிபிள். இதை இப்போ நான் வந்து 110 out of 100 வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்போ நாட் ஃபீஸிபிள். அதே மாதிரி இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதில் உள்ள பாயிண்ட்ஸு எந்த ஏரியா வந்து நமக்கு ஃபீஸிபிளாக இருக்குது, அதாவது நமக்கு 2 கண்டிஷன் இருக்குல்ல, 5,000 ரூபாய் தான் இருக்குது, 60 ஐட்டம் தான் போட முடியும், இது எல்லாம் செட் ஆகிற மாதிரி எந்த ரீஜன் இருக்குது, எந்த காம்பினேஷன் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நான் இப்போ இதை வந்து ஃபஸ்ட் ரீஜனாக நான் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த ரீஜன் ஃபுல்லாக நான் ஃபஸ்ட் ரீஜன், இந்த ரீஜனை நான் செகண்ட் ரீஜனாக எடுத்துக்கிறேன், இந்த ரீஜனை நான் தேர்ட் ரீஜனாக எடுத்துக்கிறேன், இந்த ரீஜனை நான் ஃபோர்த் ரீஜனாக எடுத்துக்கிறேன். ஏன் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன்னா எதனால் வரலங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால் நான் இன்றைக்கி எல்லா ரீஜனும் காமிக்கிறேன். பட் நீங்கள் பழகிட்டீங்கன்னா எந்த ரீஜன் உங்களுக்கே தெரிஞ்சிடும், அந்த ஒரு ரீஜனுக்கு போய் அழகாக நீங்களே ஷேட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த ரீஜன் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ரீஜனில் ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்துக்கோங்க. பெரிய பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம், சின்ன பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு 90,1ன்னு வச்சுக்கலாமா? 90 and 1 ஒரு குட்டி பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த குட்டி பாயிண்டில் நமக்கு இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது நான் 91 நான் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 90 டேபிளும் ஒரு சேரும் நான் பண்ண போகிறேன். சரியா? இப்போ 90 டேபிளும் ஒரு சேரும் பண்ணால் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 60 வருதா? வரலை. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ரீஜன் நமக்கு செட் ஆகாதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ செகண்ட் ரீஜனுக்கு வரேன். செகண்ட் ரீஜனில் நான் ஒரு குட்டி பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சரி, 40,1ன்னு எடுத்துக்கிட்டுமா? ஸோ 40,1 நான் எடுக்கும்போது இங்கே 40, இங்கே 1. இது சூப்பர். இது வந்து 41 ஐட்டம்ஸ் நான் பண்ணுறேன், எனக்கு இது கரெக்டாக வருது. ஆனால் செகண்ட் இதுவும் கரெக்டாக வரணுமே, அது செக் பண்ணணும் இல்லையா? ஸோ 250 into 40, 50 into 1 போட்டால் இதுவே வந்து உங்களுக்கு 10,000 rupees வந்துருச்சு இல்லையா? ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5,000 வராது. நம்ம கையில் இருக்கிறது 5,000 ரூபாய் தான். ஸோ 40 tables 1 chair காம்பினேஷனும் நமக்கு வராது. இப்போ இந்த ஃபோர்த் ரீஜன் நான் போகிறேன் இல்லையா? ஸோ செகண்ட் ரீஜன் 1 வராது, 2 வராது. ஸோ ஃபோர்த் ரீஜனுக்கு நான் வரேன். ஃபோர்த் ரீஜனை சின்னதாக எடுத்துக்கலாமா? 1,17 எடுத்துக்கிறேன். இங்கே வந்து 1,x1 y17 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 70 tables 1 chair எடுத்தனா இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதாவது 70 tables 1 chair பண்ணனா எனக்கு கோடவுன் பத்தாது. சரியா? இப்போ இந்த ஃபோர்த் ரீஜனும் நமக்கு வரலை. இப்போ தேர்ட் ரீஜன் போகலாமா? குட்டி பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ 1,1 நான் குட்டியாக ஒரு பாயிண்ட் 1,1 நான் எடுத்துக்கேன். ஸோ 1,1 எடுக்கும்போது 1 + 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 60 கரெக்ட். இதுவும் செக் பண்ணணும் இல்லையா? ஸோ 250 into 1 plus 50 into 1 என்ன ஆகுது? 300 less than or equal to 5,000 கரெக்டாக இருக்குது. அப்போனா இந்த ரீஜியன், அதாவது இந்த தேர்ட் ரீஜியன் நமக்கு கரெக்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ரீஜியனை ஷேட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட ஃபீஸிபிள் ரீஜியன். ஃபீஸிபிள் ரீஜியன்னா இந்த உள்ளே இருக்கிற காம்பினேஷன் எடுத்தாலும் எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. அதாவது நான் வந்து 10 டேபிள் 10 சேர் பண்ணலாம், 10 டேபிள் 20 சேர் பண்ணலாம், 5 டேபிள் 30 சேர் பண்ணலாம். எந்த காம்பினேஷன் நான் இங்கே எடுத்தாலுமே எனக்கு இந்த 2 கண்டிஷன், அதாவது 60 ஐட்டம் தான் நான் ஸ்டோர் பண்ண முடியும்,
5,000 rupees தான் என் கையில் இருக்குது அப்படிங்கிற இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதுதான் உங்களோட ஃபீஸபிள் ரீஜன். ஆனால் ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை தானே நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம ப்ராப்ளமை பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நம்ம ஓன்னு எடுத்துக்கலாம். ஏ இருக்குது, டி இருக்குது, இந்த பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா 10 வந்து எக்ஸு, ஒய் வந்து 50. ஸோ இங்கே வந்து நான் ஈன்னு எடுத்து 10,15 நான் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபீஸபிள் ரீஜன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் இப்போ வந்து மினிமம் ப்ராப்ளம் எடுத்திங்கன்னா இந்த பக்கம் வரும், அதாவது லெஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் வந்தால் இது இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இல்லைனா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த ரீஜியன் வந்து 2 சம் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த ரீஜியனான்னு. ஒரு ரீஜியனில் செக் பண்ணிங்க ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அந்த ரீஜனை ஷேட் பண்ணிவிட்டு அழகாக போயிடலாம் நீங்கள். இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து இந்த ரீஜனை எடுத்துக்கிறேன், ஷேட் பண்ண ரீஜன். அப்போ இதில் வந்து ஓ வந்து என்னென்னா 00 பாயிண்ட்டு, ஏ வந்து சாரி இங்கே வந்து ஏ இருக்குது, இந்த பாயிண்ட் வந்து 0,60, இந்த வந்து இ பாயிண்ட் இருக்குது, இது வந்து 10,50 இருக்குது, டி பாயிண்ட் எடுத்திருக்கோம், இது வந்து 20,0 எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் மேக்ஸிமம் ஜெட் என்ன, நமக்கு வந்து மேக்ஸிமம் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 50x ப்ளஸ் 15y. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், மேக்ஸிமம் ஜெட்டு செக் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஜெட் வந்து இதில் 50 இன்ட்டு எக்ஸ் 0, ஒய்யும் 0 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே வந்து மேக்ஸிமம் ஜெட் என்ன வருது, 50 இன்ட்டு 0 ப்ளஸ் 15 இன்ட்டு 60. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு 900 rupees வருது. இப்போ அடுத்தது பாருங்கள், மேக்ஸிமம் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு எக்ஸ் 10, ஒய் வந்து 50. ஓகேவா? ஸோ இது வந்து 500 ப்ளஸ் 750, ஸோ rupees 1215 வருது. ஓகேவா? இப்போ இங்கே வந்து மேக்ஸிமம் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 20 ப்ளஸ் 15 இன்ட்டு 0ன்னு வருது. அப்போனா இது வந்து 1000 rupees, இது ஒரு 0 rupees 1000. இப்போ இது ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இந்த 1250 தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ 1250னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு ஈக்குவல் டு rupees 1250. ஸோ த டீலர் ஹேஸ் டு மேனுஃபேக்சர், இங்கே வாங்க, 10 tables and 50 chairs. இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கான்செப்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னோட நம்பர் இருக்கும் அந்த சேனல் டீட்டெயில்ஸில், அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு நீங்கள் வீடியோ வாங்கிக்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்குது, உங்களுக்கு என்ன ஃபீஸிபிள் ரீஜன் எப்படி ஷேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.